பிரபு, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட மாவட்ட செயலாளர். இன்னைக்கு நம்மகிட்ட வந்து நம்மளோட சிறப்பு விருந்தினர் பிஜேபியில இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நீங்க பிஜேபியில இருக்கீங்கன்னு தெரியும். என்ன பொறுப்புல இருக்கீங்க? கோவை தெற்கு மாவட்ட எஸ்டிஎன்இ மாவட்ட தலைவராக இருக்குங்கண்ணா. என் பேர் வெள்ளிங்கிறீங்க. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. அதுல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைனா அசுத்தமான குடிநீரை குடிச்சு நிறைய பேர் மாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளோட மோடி அரசு என்ன திட்டங்கள் இருக்குன்னு ஆனால் நம்ம மத்திய அரசு ஜல்ஜீவன் மிஷன் ஒன்று இருக்குங்கண்ணா. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்குங்கண்ணா. சரி சரி, இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தது, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஆனால் இந்த திட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிராமப்புற மக்களுக்கு தூய்மையான குடிநீர் மற்றும் வீடுதோறும் குழாய் இணைப்பு மூலம் குடிநீர், சுத்தமான குடிநீர் வழங்கும் ஒரு நல்ல திட்டத்தை நம்ம மத்திய அரசு முன்னெடுத்திருக்குங்கண்ணா. அது எப்படிங்க, எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களா? எல்லா வீடுகளுக்குமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்களா? என்ன மாதிரி கொடுக்குறாங்க? கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் கிடைக்குண்ணா. கிராமப்புறங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பஞ்சாயத்து சார்பாக இந்த திட்டங்கள் வழங்கப்படுதுங்கண்ணா. சரிங்க. இது நம்ம இந்த திட்டத்தை பெறணும்னா நம்ம அருகில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் அணுகிங்க. இதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டைங்கண்ணா, மற்றும் வீட்டோட ரசீதுங்க, ஏதோ ஒன்று இருக்கிறத நம்ம சமர்ப்பிச்சிங்கன்னா நம்ம அந்த பஞ்சாயத்துலேருந்து வந்து இந்த இணைப்பை நம்மளுக்கு வீட்டில் நம்மளுக்கு பண்ணி தருவாங்கண்ணா. சரி சரி சரி. இப்போ உங்கள் பகுதியிலேயே நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறீங்களா? எங்கள் பையன் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 52 பக்கமாக வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்குங்கண்ணா. இப்போ நம்ம சொந்த ஊர்லேயே இவ்வளோ பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்கன்னா தமிழகத்தில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க, இந்தியாவில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க? நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 9.16 கோடி இலக்கு வச்சுருக்காங்கண்ணா இது வரைக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 64.45 கோடி பேருக்கு இந்த ஜல்ஜீவன் மிஷன் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதுங்கண்ணா. இதில் கிராமப்புறங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 89% பகுதிக்கு கிராமப்புறங்களுக்கு இந்த ஜல்ஜீவன் மிஷன் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்குங்கண்ணா. மிகுந்த நல்ல திட்டம் சொல்ல போனால் ஒவ்வொரு ஏழை மக்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு நம்மளோட மோடி அரசு உதவிக்கிட்டு இருக்கிறது இவங்க சொல்கிற இந்த திட்டத்தின் மூலம் தெரிய வருது. அதனால் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ. நன்றிங்க.